உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. என்ன இது? பிரேக் அடிச்சாலும் கார் நிக்காம போய்கிட்டு இருக்கு. பிரேக் வயர் ஏதாவது கட் ஆயிடுச்சா? ஐயோ கடவுளே! என்னன்னு தெரியலையே. பிரேக் போட்டா கார் நிக்க மாட்டேங்குது. பெரியய்யா, கார் நிக்க மாட்டேங்குதா? இப்ப என்னங்கய்யா பண்றது? அதான் எனக்கும் தெரியலமா. பிரேக் அழுத்தி அழுத்தி பாக்குறேன், கார் நிக்காம போயிட்டே இருக்கு. அம்மா தாயே, காரை நிறுத்துறதுக்கு நீதான் அருள் புரியணும். எப்படியாவது நிறுத்துமா. அம்மா தாயே, துர்கா புள்ள தாச்சியா இருக்கா. இப்படி காரு அலைஞ்சு அலைஞ்சு போனா புள்ளைக்கு ஏதாவது ஆயிடு போகுதுமா. துர்கா வயித்துல வளர்ற குழந்தைக்கு எதுவுமே ஆக கூடாது. எப்படியாவது காரை நிறுத்து தாயே. அம்மா தாயே, நீதான் எங்களை எப்படியாவது காப்பாத்தணும். அம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல என் ஆசை எல்லாம் நிறைவேற போகுது. எல்லாம் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் நீ இறந்துருவ அசோக். அதுக்கப்புறம் எனக்குள்ள பல மடங்கு சக்தி பெருகிடும். அதுக்கப்புறம் நான் இங்கிருந்து மாயமா மறைஞ்சிருவேன். அசோக், இன்னைக்கு நமக்கு முதல் இரவு. உனக்கு சந்தோஷம் தானே? உனக்கு சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம்தான். நூறு வருஷம் இதுக்காக தான் காத்துட்டு இருந்த. இன்னைக்கு நிறைவேற போகுது. அசோக், கட்டில் உட்காருங்க. சரி. துர்கா, கோயில் வாசலுக்கு வந்திருக்கோம். கார் தானா நின்னு இருக்கு. கனக துர்கா அம்மா தான் நம்மள காப்பாத்திருக்கா. ஆமா, அங்கெல்லாம் நிக்காத காரு சரியா கோவில் வாசல்ல நிக்குதுன்னா இது அம்மனோட மகிமை தான். ரோட்ல வரும்போது பிரேக் பிடிக்கல, ஆனா இங்க வரும்போது கார் தானா நிக்குது. என்ன நடக்குதுன்னே புரியலையே. என்ன பெரியயா, நீ நின்னுட்டீங்க? அதான் கோவிலுக்கு வந்துட்டோமே, வாங்க உள்ள போலாம்.
இல்ல நான் வரல. சாமியாரு நீதான் விளக்கேத்தணும்னு சொன்னாரு. போங்க, நீ ஏத்திட்டு வா, நான் இங்கேயே நிக்கிறேன். கோவிலுக்கு வந்துட்டு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது பெரியய்யா. நீங்க கூட வந்தாதான் துர்கா விளக்கேத்துவா. வாங்க பெரியய்யா. சரி சரி, நீங்க போங்க, நான் வரேன். வாங்க. வா. பூசாரி வீட்டுக்கு போயிட்டாரு போல. நம்மளை தவிர இங்க வேற யாரும் இல்ல போல இருக்கு. இவங்களை தீர்த்து கட்ட இதுதான் சரியான நேரம். அசோக், இளந்தரையா உன் கூட சேரணும்னு பல தடவை முயற்சி பண்ணி நான் தோத்து போயிருக்கேன். 100 வருஷத்துக்கு முன்னாடி இது போல ஒரு சம்பவம் நடக்க இருந்துச்சு. ஆனா கடைசி நேரத்துல குழலியும் மைனாவும் வந்து கெடுத்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு சக்தி நம்மள சேர விடாம தடுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இனி அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னோட இத்தனை வருஷ காத்திருப்பு, கனவு, லட்சியம், ஆசை எல்லாம் இப்ப நிறைவேற போகுது. இனி அந்த கனகாவே வந்தாலும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது. லைட் ஆஃப் பண்ணலாமா? மங்கா, நீயா? நானே தான். ரொம்ப இருட்டா இருக்குல்ல, அதுக்கு தான் மெழுகுவத்தி ஏத்தி எடுத்துட்டு வந்தேன். ஒண்ணும் தேவையில்ல. ரூமை விட்டு முதல்ல வெளியே போ. இன்னைக்கு உனக்கு முத ராத்திரியில இந்த நேரத்துல நீ போய் இப்படி கோவப்படலாமா? என்னடி ரொம்ப கிண்டலா பேசுற? உன்னை உருவாக்குனவன் நான் கொடுக்கிற என்னோட கட்டளைகளை நிறைவேற்றுறதுக்காக தான் நான் உன்னை உருவாக்கியிருக்கேன். இப்போ நீ அந்த கனகா கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கே துரோகம் பண்றியா? நான் உனக்கு துரோகம் பண்றேனா? பின்ன இதுக்கு பேரு துரோகம் இல்லாம வேற என்னவா? துரோகம் இல்ல, வதம். வதமா? என்னடி சொல்ற? மாயா, என்ன உன் அடிமன் நினைச்சியா?
உன்னை அழிக்க வந்தபடி. என்ன அழிக்க வந்தவளா? அப்படின்னா யார் நீ? நானா? கனகா, கனக துர்கா. நீயா? நானேதான். என்ன நீ உருவாக்குனதா நம்பிட்டு இருக்கலாம். ஆனா நான் கனக துர்கா உருமாறி வந்திருக்கேன். நானா உனக்கு சேவகம் பண்ணுவேன். இப்ப தெரிஞ்சுக்கோ, கனகாவும் நான் தான், கனக துர்கையும் நான் தான், கற்ப ரச்சம்பிகையும் நான் தான். ஏய் கனக துர்கா, இது 3 ஜென்மத்து பகை. இத்தனை ஜென்மமா நானும் உன்னை நேர்ல சந்திக்கணுங்கிறதுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்டி. ஏய் துஷ்ட சக்தியே, நீதியையும் தர்மத்தையும் அழிக்க நினைக்கிற உன்ன மாதிரி துஷ்ட சக்திகளை அழிச்சு இந்த உலகத்தையும் மக்களையும் காப்பாத்த வந்தவடினா. என்ன நீ பழி வாங்க போறியா? உன்னை அழிக்க வந்தவடினா. ஹே கனக துர்கா, நீ ஊரை காக்குற காவல் தெய்வமா இருக்கலாம். ஆனா நான் இச்சா தெய்வத்தோட பக்த. அவளை வேண்டி தவம் இருந்து அதனால அதீத சக்தி பெற்று வந்தவ. ஓ சக்திக்கும் அதீதமான சக்தி கொண்டபடினா உன்னால என்ன நெருங்க கூட முடியாது. அப்படி நெருங்குனா அழிவு உனக்குதான். ஆக்க சக்தியான ஆதி துர்கையோட மகன். அவளோட அருளாசிய வாங்கி வந்தவனா. யாரு யார அழிக்க போறாங்கிறது இப்ப நீ பார்க்க தானே போற. என்னோட சக்தி என்னங்கறத இப்ப நான் உனக்கு காட்டுறேன்.
மாய சக்தியே, நீ ஏந்தி வந்த சரீரம் யார் கண்ணுக்கும் தெரியாத மாதிரி மாயமா மறைஞ்சு போகட்டும். அம்மா தாயே, அகிலாத்தா நல்லபடியா எழுந்து நடமாடணும். அவங்க சீக்கிரமா குணமாகணும். இவளுக்கு 2 பேரும் தனியா மாட்டிக்கிட்டாளுங்க. இதுதான் சரியான நேரம். என்ன ஆவுடை, எல்லாருக்கும் தகவல் கொரியர்ல வந்தது. நமக்கு என்னடா செவத்துல எழுதி வச்சிருக்காங்களேன்னு பாக்குறியா? வீணாவுக்கு கொரியர், காவேரிக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அகிலாவுக்கு நியூஸ் பேப்பர், மாயாவுக்கு சுவர் விளம்பரம். நாளைக்கு இதே நேரம் இதே இடம் இங்க ஒரு வதம் நடக்க போகுது. ஒரு துஷ்ட உயிரை கொடூரமா கொல்ல போறேன். என்ன, நான் சொல்றத நம்ப முடியலையா? நீ நம்புற மாதிரி இன்னொரு தகவல் சொல்லட்டுமா? நீ உடனே வீட்டுக்கு போய் பாரு. அங்க உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. பெரியா, சாமியார் சொன்ன மாதிரி விலைக்கு ஏத்தியாச்சு. இப்போ உங்களுக்கு திருப்தி தானே? சரி, வீட்டுக்கு போலாம் வாங்க பெரியய்யா. வண்டியில இருக்க போலாம். என்ன நந்தினி வந்திருக்கா? இங்க என்ன நடந்ததுன்னு தெரியலையே.
சரி, பார்த்துக்கலாம். எல்லாரும் எங்க போயிட்டு வரீங்க? அத்தை சீக்கிரமா குணமாகறதுக்காக விளக்கு போட்டுட்டு வந்துடலான்னு சொல்லி பெரியய்யா தான் எங்களை கோயிலுக்கு கூட்டிட்டு போனாரு. கோவிலுக்கு தான் போறீங்கன்னு சொல்லிட்டு போக கூடாதா? ஃபோன் பண்ணாலும் லைன் கிடைக்கல. உங்களை காணோன்னு வீடு ஃபுல்லா தேடிட்டேன். சரிடா அசோக், இப்ப என்ன நடந்துச்சுன்னு இவ்வளவு டென்ஷனா பேசிட்டு இருக்க? பெரியப்பா, துர்காவை கொல்ல முயற்சி பண்ணது வேற யாரும் இல்ல, மாயாதான். மாயாவா? என்னடா சொல்ற? அவ எதுக்கு துர்காவை கொல்ல ட்ரை பண்ணணும்? அதான் எனக்கு தெரியல பெரியப்பா. சரி, மாயாதான் கொல்ல வந்தான்னு நீ எப்படி சொல்ற? அதை நான் சொல்றேன். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.